வாழ்த்துரை வழங்க வருகிறார் அன்னை அன்பர் திருமதி பத்மா ராமச்சந்திரன் அவர்கள். அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். Our heartiest congratulations to our beloved Anandima and respected Durai sir for the great achievement. வாழ்த்துக்கள் அம்மா, ஐயா வாழ்த்துக்கள். சாவித்ரி ஒரு மந்திர திறவுகோல் 6வது பாகம் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. மிகப்பெரிய சாதனை தமிழில் சாவித்ரி. பகவானின் மூல புத்தகத்தின் சாரமும் ஆன்மீக கருத்துக்களும் சிறிதும் சாராம்சம் குறையாமல் அதே அழுத்தத்தோடு எளிய நடையில் அன்பர்களை அடைய உதவும் அற்புத பொக்கிஷம். மந்திர திறவுகோல் 6 புஸ்தகங்களும். We are really blessed and chosen by the Divine Mother to be connected with Anandima and her entire team. Thank you so much, Ma. The Golden Circle Group, Magic Key Bank, Sadhana Groups are the few groups we are all connected with Anandima. நிறைய குழுக்கள் இருக்கின்றன இவர்களோடு. நாங்கள் 2-3 குழுவில் நாங்கள்லாம் இணைந்து இருக்கிறோம். And the regular practices and meditation help us understand Savitri better. அவங்க ரெகுலராகவே இந்த கூகுள் மீட் அதெல்லாம் எடுத்து எங்கள் கூட அதோட கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு அப்புறம் தியானத்தில் அழைத்து சென்று இந்த சாவித்திரியை கொஞ்சம் கூட ஈஸியாக புரிவதற்கு உதவி செய்கிறார்கள். உங்கள் புக்கு மட்டும் எழுதலாமா, புக்கு எழுதிட்டு எங்கள் கூட சேர்ந்து வாசிப்பாங்க. நாங்கள் எல்லோரும் இணைந்து வாசிப்போம் இந்த மந்திர திறவுகோல். Lots of changes have come in our behavior and many of our lower nature have started losing their strength. இந்த புக்கு படிச்சுட்டு வர வர எங்களுக்குள் இருக்கும் தாழ்ந்த மனப்பான்மைகள் நிறைய, எவ்வளவோ கோபதாபம், எரிச்சல்கள், சின்ன சின்ன குறைகள், நமக்கு தெரியாமல் இருந்த குறைகள்லாம் வெளியில் அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வலி விழந்து கொண்டு வருவதை நாங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறோம். There is more peace and harmony in the family relationships. குடும்பத்தில் நிஜமாகவே நிறைய விஷயங்களில் எல்லாரோடும் இணைந்து ஒரு ஒத்திசைவோடு வாழ்ந்து மகிழ்வதற்கு சாவித்திரி துணை புரிகிறது. மந்திர திறவுகோல் வாசிக்க ஆரம்பித்தப்புறம் ஒரிஜினல் வாசிக்கும்போது அவ்வளோவா புரியலை. இப்போ தமிழில் வாசிக்கும்போது அது ஒரு என்ன சொல்கிறது, நம்ம தாய் பாஷை இல்லையா, அதில் கொஞ்சம் கூட புரிதல், எளிய நடை, அது அந்த சாராம்சத்தை கொண்டு வருது நமக்கு. அதுக்கப்புறம் the best support we get is from mantras for the month. ஆந்தியமா எல்லா மாதமும் புஷ்பாஞ்சலி மாத கடைசியில் the mantras for the month are given on the last day of every month. இந்த 30ஆம் தேதியோ 31ஆம் தேதியோ 28ஆம் தேதியோ அந்த ஒரு கூகுள் மீட் போட்டு புஷ்பாஞ்சலி தரிசனம் எல்லாம் காட்டி ஒரு 2 மந்திர வரிகளை சொல்லுவாங்க. ஆமாம், மந்திர சொற்கள் அப்புறம் மந்திர லைன்ஸ் ஃபார் மெடிடேஷன். ஸோ we have the புஷ்பாஞ்சலி தர்ஷன், மெடிடேஷன், கூகுள் மீட் for an hour. But continuously and consciously இந்த மந்திர வரிகளை நாம் உணர்வோடு திரும்பி திரும்பி கூறி வரும்போது ரொம்பவே அது பவர்ஃபுல்லாக எங்களுடைய வாழ்க்கையில் நமக்கு வழிகாட்ட உதவுகின்றன. கண்டினியூஸ்லி அண்ட் கான்ஷியஸ்லி ரிப்பீட்டிங் த டிவைன் வேர்ட்ஸ் அண்ட் ரைட்டிங் த டிவைன் லைன்ஸ் எவ்ரி டே, த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் த டிவைன் மதர் அண்ட் பகவான் கேன் பி ஜென்யூன்லி ஃபெல்ட். அது மட்டும் இல்லாமல் தேர் ப்ரொடெக்ஷன், த வாஸ்ட் செக்யூரிட்டி அண்ட் கைடன்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபெல்ட் அரவுண்ட் அஸ் இன் ஆர் டே டு டே லைஃப். அன்னை பகவானின் அந்த அரவணைப்பையும் அந்த பாதுகாப்பையும், விரிவான பாதுகாப்பு, அது கண்டிப்பாக உணர தொடங்கியிருக்கோம். இன்றைக்கி இந்த மந்திர வரிகளையும் மந்திர சொற்கள் சிலவற்றை நானும் சந்திராமாவும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறோம். எல்லோரும் கொஞ்சம் நிதானமாக இதை கேட்டு நீங்களே உள்ளுக்குள்ளே நீங்களே சொல்லி பார்த்துக்கலாம் ஒரு தரம். அந்த ஆனந்தத்தை எல்லோரும் சேர்ந்து அனுபவிப்போம். ஓகேவாம்மா? கொஞ்சம் இப்போ அம்மா கொடுக்கிற மந்திர வரிகள் நாங்கள் 108 சொல்லணும்னு நினச்சோம். காலத்தின் அருமை கருதி 51 மட்டும் சொல்கிறோம். நான் இந்த இடத்துல பெருமையாலாம் சொல்லலைங்க, யாராவது அப்படிலாம் நினச்சிடாதீங்க. அம்மா சொல்லி கொடுக்குற அந்த மாதம் கொடுக்கக்கூடிய மந்திர வரிகளை நான் சேர்த்து சொல்லி 108 மந்திர வரிகளை, மந்திர சொற்களையும் மந்திர வரிகளையும் 4 நிமிஷத்தில் ஒரு நாளைக்கு எத்தனை நாளும் சொல்வேங்க. மனப்பாடெல்லாம் பண்ணலை, அப்படியே என் உடலில் திசுக்களிலும் உயிர் அணுக்களிலும் ஊறி என்னை நடமாட வைத்து கொண்டிருக்கிறது. அதை தான் சொல்வேன். இந்த முதுமை காலத்திலும் இந்த மந்திர வரிகள் தான் எனக்கு பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு, சத்துணவு கஞ்சி,
யோசிச்சு பாருங்க. இந்த மந்திர வரிகள் எப்படின்னா, நம்ம அவங்க அம்மா அவங்க ஐயா சிவகுமார் ஐயா சொன்ன மாதிரி தமிழை மொழிபெயர்த்திற்கு சொல்லுவாங்க பாருங்க. ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு எப்படா 31ஆம் தேதி வரும், எப்படா 1ஆம் தேதி வரும், அம்மா கூட பேசுவோம், அந்த சொற்களை கேட்போன்னு அப்படியே ஆவலோடு சின்ன குழந்தைகள் மாதிரி காத்துக்கிட்டு இருப்போம், எப்போ கூகுள் மீட் வரும் அப்படின்னு. அதனால் இந்த மந்திர சொற்களை கேளுங்க, நீங்கள் அதை உள்வாங்கி மனசார சொல்லி பாருங்க. உடல், மனம், ஆன்மா, உயிர் அனைத்தும் ஆற்றல் பெறும் என கூறி சொல்லுகின்றோம். A world of joy. சந்தோஷமானதோர் உலகம். Diamond light. வைர ஒளி. Strength and peace. வலிமையும் சாந்தியும். Peace and joy. சாந்தியும் சந்தோஷமும். Sweetness and ecstasy. இனிமையும் பரவசமும். All will come near. அனைத்தும் அருகில் வரும். Truth's victory. பேருண்மையின் வெற்றி. He is my soul. அவர் எனது ஆன்மா. The Almighty Lord. எல்லாம் அல்ல இறைவன். The power, the light, the bliss. பேராற்றல், பேரொளி, பேரானந்தம். The house of God. இறைவனின் இல்லம். A perfect life on earth. பூமியில் பரிபூரணமானதோர் வாழ்வு. Open God's door. Enter into his trance. இறைவனின் கதவை திற, அவரது ஆழ்ந்த மௌனத்திற்குள் செல். A wonderful mother of unnumbered souls. எண்ணற்ற ஆன்மாக்களின் அற்புதமான அன்னை. Opened were gates of unforgettable bliss. மறக்க முடியாத பேரானந்தத்தின் கதவுகள் திறந்தன. Our inner mind dwells in a larger light. நமது உள்ளார்ந்த மனமானது பேரொளி ஒன்றில் உறைகின்றது. Even the body shall remember God. உடல் கூட இறைவனை நினைவு கூறும். One day he shall create our life anew. ஒரு நாள் இறைவன் நமது வாழ்வை புதிதாக உருவாக்குவார். The force of man can be driven by God's force. மனிதனின் ஆற்றல், எனக்கு பிடித்தமான வரி, மனிதனின் ஆற்றல் இறைவனின் ஆற்றலால் இயக்கப்பட முடியும். His sweetness and his joy attract all hearts. அவரது இனிமையும் அவரது மகிழ்ச்சியும் அனைவரின் இதயங்களையும் கவர்ந்திழுக்கின்றன. A power arose out of my slumber's cell. உறக்கத்தில் ஆழ்ந்துள்ள என் உயிர் அணுவிலிருந்து ஆற்றல் ஒன்று எழுந்தது. My love is stronger than the bonds of fate. இந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சமானது. நான் இறைவன் மீது கொண்ட அன்பானது, நான் இறைவன் மீது கொண்ட அன்பானது விதியின் வலிமையான பிணைப்பை காட்டிலும் வலிமையானது. There shall be light and peace in all the worlds. எல்லா உலகங்களிலும் ஒளியும் சாந்தியும் நிலவட்டும். Happiest who stand on faith as on a rock. கற்பாறை மீது நிற்பது போன்று உறுதியான நம்பிக்கையுடன் நிற்பவர்கள் சந்தோஷம் மிக்கவர்கள். அதான் இறைவன் மீது நம்ம நம்பிக்கை வச்சிட்டோம்னா அந்த நம்பிக்கை எப்போ கிடைக்கும்? அம்மா கொடுக்குற நூல்களை படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்பிக்கை வைத்து நம்மளோ வலிமையோடோ சாந்தியோடு இனிமையோடு வாழ்வோம் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி. Thank you, Ma.